உடலில் இருக்கின்ற நெருப்பு ஓட்டமாக இருக்கின்ற வர்ம புள்ளிகள், அந்த 108 வர்ம புள்ளிகளையும் நட்சத்திர பாதங்களோடு இணைத்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்ப 108 வர்ம புள்ளிகளுக்கும் நட்சத்திர பாதங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை ஆராய இருக்கிறோம். ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் மிக லேசான வர்ம புள்ளி முதற்கொண்டு மிகுந்த ஆபத்தான வர்ம புள்ளி முதற்கொண்டு இருக்கிறது. அந்த வர்ம புள்ளிகளையும் நட்சத்திர பாதங்களையும் நாம இணைத்தால்தான் இந்த நெருப்பு ஓட்டம், வெப்ப ஓட்டம் எங்கு தடைபடுகிறது என்பதை கண்டறிய முடியும். அதுதான் சிக்கல். நோய் ஏன் வருது? வெப்பம் தடைபடுகின்ற காரணத்தினால் நோய் வருகிறது. வெப்பம் சீராக இயங்காத காரணத்தினால் நோய் வருகிறது. அப்ப வெப்பம் ஏன் தடைபடுகிறது என்றால், பெரும்பாலும் காற்றால் தடைபடும். நீரால் வெப்பம் தடைபடுகிறது என்றால் அது சில நாட்களில் குணப்படுத்தி விடலாம். இப்ப ஜலதோஷம் வருது அப்படின்னா, ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி மருந்து எடுத்தா ஒரு வாரத்துல சரியாயிடும், மருந்து எடுக்கலன்னா 7 நாள்ல சரியாயிடும்னு சொல்லுவார். அது போல இங்கே அந்த நீர் தன்மை உள்ளே வருகிறது என்றால் அது எளிதாக சரி செய்து விடலாம். நம்ம அமைதியா இருந்தாலே அதுவா சரியாயிடும். வெப்பம் போய் என்ன ஆயிடும்? மீண்டும் அந்த நீரோட்டத்தை நிலைநிறுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும். ஆனால் காற்று ஓட்டம் உள்ளே வந்து அமர்கிறது என்றால் அங்கேதான் நமக்கு பெருநோயாக, தீராத நோயாக, பெரும் பிரச்சனைகளாக உள்ளே வந்து அமர்ந்துவிடும். அப்போ வெப்ப ஓட்டம், நீரோட்டம், காற்றோட்டம், இந்த மூன்றுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நோயாக வந்து நம்மை வாட்டுகிறது. இதுல சிறு நோய், பெருநோய், உயிர்கொல்லி நோய் என பல வகையாக பிரிச்சாலும் கூட இந்த மூன்றுக்குள்ளதான் எல்லா அம்சமும் இருக்கு. அப்ப இந்த மூன்றையும் சரி செய்வதற்கான வழிவகைகளை நம்முடைய பெரியவர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். யோகக்கலை மூலமாக, யோகா அபியாசங்கள் மூலமாக, தியான முறைகள் மூலமாக, யோகா ஆசனங்கள் மூலமாக, நியமம் போன்ற வழிமுறைகள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக, இன்னும் பல அம்சங்களின் மூலமாக, மந்திரங்கள் மூலமாக, மன ஒருநிலைப்பாடு, அதான் தியானம் மூலமாக, இப்படி பல வழிமுறைகளில் நமக்கு நோய்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்முடைய பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். என்ன கொடுத்தாலும் அதை நாம முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறோமா என்றால் இல்லை. அப்ப பல்வேறு வழிமுறைகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை முழுமையா நம்ம பயன்படுத்தி கொண்டோமா என்றால் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனாலும் திரும்ப திரும்ப உயிர்கள் மீதான அன்பின் காரணமாக இந்த மருத்துவ நிலையை மாநில உலகத்திற்கு இன்னும் பல்வேறு வகைகளில் நாம அதை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கு ஜோதிடம் பெரிய பேருதவி செய்கிறது. இப்ப ஜோதிடம் உங்களுக்கு இங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம மாணவர்கள் இருக்கிறாங்க அதுல. ஜோதிடம் படிக்காதவர்கள் கூட இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு அறிமுக செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நமக்கு நோய்கள் என்பது ஏற்படுவதற்கான மூல காரணம் 6ஆம் இடம், அதாவது கன்னி ராசி. அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு 6ஆம் பாவகம். இதுதான் நோயை தருகின்ற பாவகம். இந்த 6ஆம் பாவகம் என்பது 2, 6, 10 என்ற திரிகோணங்களிலும் வெளிப்படும். அதனால நம்ம மெயினா ரொம்ப குழப்பாம 6ஆம் பாவகம்னு எடுத்து வச்சுக்குவோம்.
6ஆம் பாவகத்தில் அமர்ந்த ஒரு கிரகமோ அல்லது 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதியோ நமக்கு நோயை தருவார். இது யதார்த்தமான உண்மை. அது எங்கே வெளிப்படும், எப்படி வெளிப்படும், அது சிறிய நோயா பெரிய நோயா என்பதை நாம ஆராயணும். இன்றைக்கு கிரானிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய நீண்ட கால நோய்கள் என்பது இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. உதாரணத்துக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், L4 L5 இஷ்யூ, அதே போல செர்விக்கல் பிரச்சனைகள், மூட்டு வலி பிரச்சனைகள், இதெல்லாம் இன்னைக்கு அதிகமான, அதுவும் மட்டும் இல்லாம கிட்னி, சிறுநீரகம் போன்ற பிரச்சனைகள், இதய நோய், இதெல்லாம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இது எதுவுமே குறைவாக இல்லை, மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்கு. இது கல்லீரல் பிரச்சனைகள். இந்த 5 உறுப்புகள் ராஜ உறுப்புகள் என்பது மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல். இந்த 5 உறுப்புகள் ரொம்ப முக்கியமான உறுப்புகள். இந்த 5 உறுப்புகள் பழுதுபட்டுச்சு அப்படின்னா நாம அதற்கான சிகிச்சை மேற்கொள்வது இன்றைக்கு ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டுமல்ல, நீண்ட கால மருந்துகள், மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த 5 உறுப்புகளும் எந்த கோள்களை ஆளுகிறது என்றால் மூளை குரு மூளையையும், சூரியன் இதயத்தையும், சனி நுரையீரலையும் கல்லீரலையும், சந்திரன் சிறுநீரகத்தையும் ஆளுகிறான். இதுதான் மிக முக்கியமான நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. இது நம்ம மாணவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதிய மாணவர்களுக்கு இத அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 5 ராஜ உறுப்புகள், 5 ராஜ கிரகங்கள். இந்த 5 ராஜ கிரகங்கள்ல இப்ப 4 கிரகத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். குரு, சூரியன், சனி, சந்திரன். இன்னும் ஒரு கிரகம் இருக்கு, ராஜ கிரகம். அந்த ராஜ கிரகம் என்னன்னா இந்த 5 உறுப்புகளோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் அது. இந்த 5 உறுப்புகளோடையும் தொடர்பு கொண்டு உடல் முழுவதும் எல்லா அவயங்களையும் தொடர்பு கொள்கின்ற அந்த உடலில் இருக்கின்ற அந்த நெருப்பு திரவம் என்று சொல்லுகிற மூலமா ரத்தம், அந்த இரத்தத்திற்குரிய கிரகம் செவ்வாய்.